பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் ஆகஸ்ட் 30 மாலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. சீனாவின் பொருளாதார போரினால் பிரபல BYD கார் நிறுவனத்தில் விற்பனையும் லாபமும் கணிசமாக சரிந்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே நடைபெற்று வரும் வர்த்தக போரின் காரணமாகவும் சீனாவில் டெஸ்லா நிறுவனம் விற்பனையை துவங்கியதாலும் சீனாவின் பிரபல கார் தயாரிப்பு நிறுவனமான BYD தாங்கள் நிர்ணயித்ததை விட 55% குறைவாக விற்பனை செய்துள்ளது. இதனால் சுமார் 30% அந்நிறுவனத்துக்கு லாபம் குறைந்துள்ளது. BYD நிறுவனம் அதன் விற்பனையில் சுமார் 80% சீனாவில் செய்வது குறிப்பிடத்தக்கது. பார்ப்பதற்கு நிஜ போலீசார் நிற்பது போல் தோன்றும் வகையில் ஹோலோகிராபிக் போலீசாரை நிற்க வைப்பதன் மூலம் இரவு நேரங்களில் குற்றங்கள் தடுக்கப்படுவதாக தென்கொரிய போலீசார் கூறுகின்றனர். தலைநகர் சியோலில் பரபரப்பான தெருக்களில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள போதிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் போலீசார் இருப்பதை உறுதி செய்ய முடியாது என்பதால் ஹோலோகிராபிக் போலீஸ் மூலம் எப்போதும் போலீசார் ஒருவர் நிற்பது போன்ற தோற்றம் உருவாக்கப்படுகிறது. இந்த புதிய முயற்சியின் மூலம் அந்த பகுதியில் 22% வரை குற்றங்கள் குறைந்துள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் கடும் வெள்ள பாதிப்பிற்குள்ளான மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் பணியில் இந்திய விமானப்படை ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 7300 கிலோ நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் வெள்ளத்தில் சிக்கி தவித்த 215 பேரை இந்திய விமானப்படை மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் ஆகஸ்ட் 30 மாலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.